பாரதிய ஜனதா கட்சியை, RSSஐ, இந்தி வெறியனை ஒருபொழுதும் நம்ம எதிர்த்து விட முடியாது. நேற்று கூட ஒரு காணொலியை நான் பார்க்க முடிந்தது. என்னன்னா, கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய கன்னடம் பேசக்கூடியவரிடத்துல வடநாட்டுக்காரன் வந்து சொல்றான், இந்திய அது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அந்த தொழிலாளியிடம் அவர் பேசுகின்றான், நீ இந்தியாவில் இருக்கிற, நீ இந்திய கத்துக்கோன்னு. எங்க கர்நாடகத்தில் பேசுகிறான் என்றால் என்ன திமிர் இருக்கிறது அவனுக்கு? கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் ஒரு காலனியை போல, அடிமைகளை போல அவர் வைக்க நினைக்க ஆரம்பித்திருக்கார்கள். அன்பானவர்களே, கடந்த காலத்தில் நடந்த போராட்டங்களின் பொழுதெல்லாம் அரசுக்கும் நமக்கும், கட்சிக்கும் நமக்கும் நடந்த போராட்டமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால், வடநாட்டில் இருப்பவனுக்கெல்லாம் நாம் இந்த நாட்டினுடைய எஜமானன், தென்னாட்டில் இருக்கக்கூடியவர்கள், பிறமொழி பேசக்கூடியவர்கள் எல்லாம் தனக்கு அடிமைகள் என்கின்ற அந்த ஆதிக்க உணர்வு ஊட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. தமிழர்கள் ஒவ்வொரு இந்திக்காரனையும் இப்படிதான் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடியை அவர்கள் ஒட்டுமுழுக்க இந்தியாவிலும் உருவாக்குகிறார்கள். தமிழ்நாட்டிற்குள்ளும் பேசுறான். தமிழ்நாட்டுக்குள்ளரையும் இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகம், எனக்கு முன்பு பேசிய தோழர் சொன்னதை போல, இங்கே அலுவலகத்தில் இருந்து கொண்டு இந்தியை முன்னிலைப்படுத்துவதை பேசிக் கொண்டிருக்கின்றான். ஆக இப்படி எல்லா இடத்திலும் இந்தியை திணித்துக் கொண்டிருப்பது என்பது நாம் டெல்லிக்கும் இந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கும் இந்தியை தங்கள் தாய்மொழியாக வைத்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்குமான அடிமைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.